ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டில் உங்களுக்கு 500 அசிஸ்டன்ட்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தா 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 40 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ மாரி பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 500 வேக்கன்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் வேலை இப்போ தான் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலான்னா 17/12/2024 1/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி மாதம் இருக்க போது, மெயின் எக்ஸாம் 3rd மந்த் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமான அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூடவே லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது செலெக்ஷன் எக்ஸாம் பொறுத்திருக்க ப்ரிலிம் எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 200 கொஷனுக்கு 250 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட், அதாவது தமிழ் எந்த அளவுக்கு உங்களுக்கு எழுத படிக்கும் அப்படின்றதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதையும் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழகத்தில் எக்ஸாம் சென்டர் பல இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அங்கே போய்ட்டு எக்ஸாம் அடிச்சுன்னு எழுதிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் 850 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,405 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.